வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்துவிடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு, எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விட என்ற ஒவ்வொன்றுமே நெஞ்சி நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பல விடயங்களோடு உங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தாய்நாட்டின் பெருமைகளையும் அதன் சிறப்புகளையும் எடுத்துச் சொல்லுகின்ற இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது மாதகள் பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக மாதகள் மேற்கு பகுதிக்குத்தான் நாங்கள் இன்று உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த மாதகள் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி செயற்பாட்டிலே பெரும் பங்கினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய மாதகள் நுணசி வித்தியாலயத்தில் தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பாடசாலையினுடைய காட்சி படிமங்களோடு இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதி விரிவடைய காத்திருக்கின்றது. இந்த மாதகள் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விடயங்களை காணலாம். நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். தாய்நாட்டிலே அசாதாரண சூழ்நிலைகள் நிலவிய காலத்திலே இந்த பகுதியிலே தங்கியிருந்த கடற்படையினராலே தங்களுடைய பாதுகாப்புக்கென அமைக்கப்பட்ட மண்மேடுகளில் தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த மண்மேடுகளிலே எஞ்சிய பகுதியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மண்மேடுகளின் அருகிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நேயர்களே, நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். குறிப்பிட்டிருந்த அந்த மணல் மட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வைரவர் ஆலயம் தான் இது. இப்பொழுது எங்களோடு இந்த பகுதி பற்றிய சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு நிருபன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்களுக்கு இந்த ஆலயம் பற்றிய சில விடயங்களை சொல்லுங்கள். இந்த ஆலயம் பண்டைய காலத்தில் மக்களுடைய வழிபாட்டு தலங்களாக இருந்தன. பண்டைய காலத்தில் இவ்வாறான சிறிய கோயில்களை அமைத்து, அதாவது வீட்டுக்கு வீடு இவ்வாறான சிறிய கோயில்கள் அமைத்து தான் வழிபட்டு வந்தனர்கள். அவ்வாறான இதை காவல் தெய்வமாகவும் கருதி வழிபட்டு வருகிறார்.
இந்த ஆலயத்தை புலியடி வைரவர் என்று கூட அழைக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த புலியடியின் கீழே இருப்பதனாலே அதுபோல இந்த பகுதிக்கு மாதகள் என்ற பெயர் வருவதற்கான காரணம் என்ன, அது பற்றி சொல்லுங்கள். மாதகள் என்ற பெயர் வருவதற்கு காரணம் இது பௌத்தர்களின் புனித மரமான வெள்ளரசு மரக்கிளையை சங்கமித்தா என்ற ஒரு பெண் இந்தியாவிலிருந்து அதாவது இந்த கடல் வழியாக கொண்டு வந்து இதில் இறங்கி இங்கே அகன்றபடியால் மாது சென்று அகன்றபடியால் மாதகள் என்ற பெயர் இந்த கிராமத்துக்கு வருகின்றது. அமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதி சனசமூக நிலையத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த நீர்த்தாங்கியிலே தன்னுடைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீரை எடுத்துச் செல்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தர்மராஜ ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு இந்த பகுதி வாழ் மக்களுடைய சில விடயங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா, எங்களுக்கு இந்த பகுதியினுடைய தற்போதைய நிலையை பற்றி சொல்லுங்கள். தற்போதைய நிலை என்று சொன்னால் கமங்கல்குடி அமர்ந்த பிரதேச மக்கள் மிக துன்பத்தில் இருக்கிறார்கள். இப்போ சில வீதி அபிவிருத்தி செய்தாரம் என்று சொல்லி வீதியை வந்து இடையில் நிறுத்தப்பட்டு அங்காப்புறமும் இந்த புறமுமாக போட்டு நடுவீதியை போடாமல் விட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீர் விநியோகத்துக்கு எங்களுக்கு தாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் பைப் அமைச்சு தாரதாகவும் சொல்லி இதில் பாருங்கள் பைப்புக்குரிய சகல வசதியும் செய்து கொண்டு வந்திருக்காங்க. அதோடு நிப்பாட்டிட்டாங்க. இங்கால இல்லை. அதே மாதிரி அந்த வீதியால் வர பைப்பையும் வந்து இடையில நிப்பாட்டிட்டாங்க. இடையில் இல்லை. இடையில் கேட்டால் காரணம் சொல்கிறாங்க மக்கள் இல்லை. மக்கள் இல்லைன்னு சொன்னால் மக்களாகிய நான் ஒரு குடும்பம் இருக்குது, இன்னும் 2 குடும்பம் இருக்குது, ஏன்னா மகனும் ஒரு குடும்பமாக இருக்கிறார். அப்போ 4 குடும்பம் அதுக்கு வசிக்கிறோம். அவர்கள் பின்தங்கப்பட்ட பிரதேசமாக தான் விதான பிரிவில் இருந்தோ எந்த பிரிவில் இருந்தோ எங்களுக்கு ஒரு கண்டுகாலை கொடுத்தா கூட எங்களுக்கு தெரியும். நாங்கள் அறிஞ்சு அங்கே போய் கேட்டால் நீங்கள் எங்கே போனீங்க, நாங்கள் அன்றாட வேலைக்கு தான் போகலாம். நான் வந்து ஒரு வடக்கரத்தை வச்சு தான் வியாபாரம் செய்கிறேன். அப்போ நான் காலமாக வியாபாரத்துக்கு போவேன், பின்னேரம் வியாபாரத்துக்கு போவேன். இப்போ ஒரு சின்ன சில்லறை கடை ஒன்று திறந்துருக்கோம். அதில் இருந்து தான் இப்போ வாரம் வீட்டை போகிறதுக்கு. அப்போ எங்களை தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே வருவோம். இல்லை அதே சொல்லி பைப்பு நாங்கள் நிர்மித்து தாரோம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சந்தி அந்த அதில் இருக்குது பாரு, அதெல்லாம் போட்டிருக்கேன். பெட்டிங்க பாருங்கள் கிடங்கு இருக்குது. அதே மாதிரி அங்கேயும் போட்டிருக்கோம். எங்களை வீட்டுக்கே இல்லை. இந்த வீதியும் வந்து இது வரைக்கும் தான் நீங்கள் இப்போ வாகனத்தில் வந்துடுறீங்க, வாகனத்தில் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க தார் போட்டிருக்கு, நல்லா இருக்குது, நீட்டாக செய்திருக்காங்கண்டு. இதால் கொஞ்சம் பின்னுக்கு போய் பாருங்கள், வாகனம் விடையலாம். வெறுமனே வாய்ப்பேச்சில் மட்டும்தான் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது. அது சொன்னார்கள் என்னென்றால் இதுக்கு வந்த வீதிக்குரிய அபிவிருத்தி பொருட்களை நாங்கள் சம்பல்புர பகுதிக்கு எடுத்து சென்று விட்டோம், அதை செய்து விட்டோம். கடைக்கு போகிற பாதையை இதை நாங்கள் மீள் அமைச்சு தாரோம். வர 2 ஆகிவிட்டது. ஜனாதிபதியும் மாறி வந்து விட்டேன். இன்னும் எங்களுக்கு எவ்வித இதுவும் இல்லை. வாழ்வாதாரம் உங்களுக்கு தருவோம் என்றார்கள். இது வரைக்கும் வாழ்வாதாரம் இல்லை. வீணாக வாய்ப்பேச்சிலான எங்களை, அதாவது நாங்கள் சொல்லப்போனால் புளிச்சா அப்பத்துக்கு நல்லம் எந்த மாதிரி எங்களை வச்சுக்கொண்டு அவர் எலெக்ஷனில் தாங்கள் வர்றதை தான் பார்க்குறாரோ இல்லையோ, தங்கள் கல்வியை தான் பார்க்குறாரோ இல்லையோ, மக்கள் என்ன செய்கிறான்னு பார்த்து. மேற்கு பகுதி ஒரு கடற்கரை அண்டிய பிரதேசமாக இருந்தாலும் கூட இங்கே வாழக்கூடிய மக்களில் கணிசமானோர் விவசாயத்தையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்புகளையும் மட்டுமல்லாது மாட்டு வண்டிலையும் வைத்து தன்னுடைய வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கணேசநாதன் ஐயா எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் இப்பொழுது பேச போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த பகுதியிலே விவசாயத்தையும் மற்றும் கால்நடை வளர்ப்புகளை மட்டுமல்லாது இந்த மாட்டு வண்டிலையும் வைத்து கூட உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வருகின்றீர்கள். ஏன் நீங்கள் இன்றும் கூட இந்த மாட்டு வண்டிலை வைத்திருக்கின்றீர்கள்? மாட்டு வண்டில் என்றால் எங்களுக்கு நேச்ச நேரம் கொண்டு போய் உழக்கூடியதாக இருக்கும். நேச்ச ஆட்களுக்கு உடனே சம்பளத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும்.
அல்லது போய் தேடி பிடிச்சு ஒரு 2 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் செல்லணும் வேறு. இது நினைச்சோடனே நாங்கள் எதையும் செய்து கொள்ளலாம். இன்றைய காலகட்டங்களிலே பெரும்பாலான மக்கள் நவீன போக்குவரத்து சாதனங்களை நாடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கூட உங்களுடைய மாட்டு வண்டிகளை பயன்படுத்தி வருகின்றீர்கள். எவ்வாறான தேவைகளுக்கு உங்களுடைய மாட்டு வண்டியிலே நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? நாங்கள் குப்பி ஏற்றுறதுக்கு, உழவுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் எங்களோட உழவில் வெள்ளம் இல்லாது, இங்கே நடைக்க வெள்ளம் இல்லாது கீழே இறக்கி போடும், பூமியில் கீழே இறக்கி போடும். மிஷின்களால் இறக்கி உழுதால் அது மிஷின் டயர் அமர்த்தி கொண்டு போகிறதால அதில் மழை பெய்தால் தண்ணி நின்று எங்களுக்கு கொஞ்சம் அழிவு கொஞ்சத்தை நேரிடுது. ஆனால் மாடால் எங்களுக்கு ஒரு இது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நவீன போக்குவரத்து சாதனங்களுடைய அதிகரிப்பின் காரணமாக தெருக்களிலே நெரிசல்கள் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே நீங்கள் மாட்டு வண்டியிலே உங்களுடைய சாலைகளிலே கொண்டு செல்கின்ற பொழுது எவ்வாறான சவால்களை நீங்கள் சந்திக்கின்றீர்கள்? நாங்கள் எங்களோட லைனிலேயே போய்கொண்டு இருப்போம். வரைக்கும் எங்களோட தடி இருக்குது, கோல் ஒன்று இருக்குது, அதை காட்டி திரும்புறதுக்கு அதை காட்டி திரும்புவோம். அதுக்கான ஒரு பிரச்சனையும் ஒன்றும் எங்களுக்கு வாரதும் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களிடத்திலே 2 மாட்டு வண்டில்கள் இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று சரியான முறையிலே பேணப்பட்டு வருகின்றது, ஒன்று சற்று பழுதடைந்த நிலையிலே இருக்கின்றது. அதை நீங்கள் இன்னும் சரி செய்யாது இருக்கின்றீர்கள். என்ன காரணத்திற்காக அதை அவ்வாறான நிலையிலே இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அதுக்கான காரணம் என்னென்றால் எங்களுக்கு மாங்குத்தி ஒன்று இல்லாத காரணத்தாலேயும் பாஸ் தராத முறையிலேயும் அந்த வண்டில் பழுதடைஞ்சிருக்கு. எந்த ஒரு வாகனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அதற்கென்று பல உதிரி பாகங்கள் இருக்கும். அதனுடைய கூட்டு முயற்சியாகத்தான் அந்த வாகனம் முழுமையடைந்திருக்கும். அந்த வகையில் உங்களுடைய மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய சில உதிரி பாகங்கள் அதை எவ்வாறான முறையிலே அமைக்கின்றீர்கள், அது பற்றிய சில விளக்கங்களே எங்களுக்கு தாருங்கள். இது நுகம் மஞ்சவனாவில் செய்யப்படுறது, செய்து மாடு பூட்டுறது. இதில் 2 சைட்டிலையும் இது துலா பனையில் செய்யப்படுறது. அது சாவி போட்டு நுகத்தை இதுன்றது பூட்டி இதுன்றது. மாடு வச்சிருக்கிறதுக்காக தான் இது 2ம் இந்த கிட்டிகள் 4 கிடக்கிறது மாடு பூட்டுறதுக்காக. மாடு அங்காலஞ்சால இது இல்லாமல் நடுவில் மாடு நிற்கிறதுக்காக. அப்போ இது ஆசனப்பலகை. ஆசனப்பலகை நாங்கள் இருந்து விடுறதுக்காக ஆசனப்பலகை. எந்த பலகையில் செய்கிறது? இது மாம்பலகையில் செய்யப்படுறது. இது மாம்பலகையில் தட்டு. இது குத்தி மாங்குத்திலாம் செய்கிறது. மாங்குத்தியில் செய்து இது எடுத்துக்கொண்டு மற்றது அச்சு, அது டெம்பரான அச்சு, அது 6 என்று சொல்லக்கூடிய இதில் டெம்பரியாக செய்கிறது. மற்றது இது பூவரசந்தடியிலையும் இது செய்கிறோம் நாங்கள். மற்றது குடம் முதிரையில் குடம் செய்கிறோம் நாங்கள். இது அச்சாணி ஓட்டை போட்டு அச்சாணியை போட்டு விட்டால் அங்காலஞ்சால கலராமல் ஓடக்கூடியதாக இருக்கும். வளையம் டெம்பரியான வளையத்தை போட்டுக்கொள்வோம். ஆனால் வளையம் கலட்டினாலும் சுடக்கூடியதாக இன்னும் 2 சூடு இதுக்கு போடக்கூடியதாக இருக்கிறது. இரும்பில் பழுதாகாமல் இருக்கும். இது கலட்டினால் சரி, எங்கட இது சரி. ஆனால் அதை கவனமாக நாங்கள் பாவிக்கிறோம். இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கூட தாய்நாட்டிற்கு வருகை தந்து இவ்வாறான மாட்டு வண்டி பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எழுந்திருக்கக்கூடும். இந்த மாட்டு வண்டி சவாரியோடு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர்கள் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷ் ஆகியோருடன் என்றும் உங்கள் அன்பின் ஆன் ஃபிக்ராடோ. வணக்கம் நேயர்களே.